ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றிவோம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 278வது சிறப்பு பதிவு மும்மூர்த்தி லிங்கங்கள் மகத்துவம் என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை தெரிவித்து உள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். பொதுவாக லிங்கம் என்றால் சிவன் என்றே கருதப்பட்டு வருகிறது. ஆனால் அது அருவுருவாக உருவம் இன்றி ஏன் உள்ளது? அதில் அடங்கிய சூட்சுமங்கள் என்ன? அதன் மறைபொருள் மற்றும் மகத்துவம் என்ன என்பதை இப்பதிவில் நாம் காண இருக்கிறோம். அவற்றை சுலபமாக விளக்க கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைந்துள்ள தானுமாலியன் லிங்கம் என்ற மும்மூர்த்தி லிங்கமும், வட இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் உள்ள திரிம்பக் என்ற ஊரில் அமைந்துள்ள 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றான திரையம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் மும்மூர்த்திகள் அமைந்த லிங்கமான விவரங்களையும் தற்சமயம் நாம் பார்ப்போம். புனிதமான நதியான கோதாவரி ஆறு இந்த கோவிலுக்கு அருகிலிருந்துதான் உற்பத்தி ஆகிறது. சுசீந்திரம் என்ற பெயர் எவ்வாறு உண்டானதென்றால், கௌதம முனிவரின் மனைவி அகலிகையின் அழகின் மேல் மோகம் கொண்ட தேவர்கள் தலைவரான இந்திரன் முனிவர் வெளியே சென்றிருந்த நேரம் அவர் உரு கொண்டு அகலிகையை தீண்டினான். அவளும் வந்தது யார் என்று தெரிந்தாலும் தடுக்காது உடன்பட்டாள். எதிர்பாராது திரும்பி வந்த கௌதம முனிவர் இந்திரனை 1000 யோனிகள் கண்களாக கொண்டு துன்புறுமாறு சபித்தார். கற்பு நிலை தவறிய அகலிகை கல்லாக கடவது என்றும், எப்போது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் அங்கு வந்து அந்த கல்லை மிதிக்கிறாரோ அப்போதே அவள் மீண்டும் புனிதத்துவம் அடைவாள், மீண்டும் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவாள் என்று தெரிவித்தார். அதன்படி சாபம் பெற்ற இந்திரன் பூமிக்கு வந்து சாப விமோசனம் பெற பல்வேறு புனித திருத்தலங்களுக்கு சென்றான். எங்கும் அவனுக்கு சாப விமோசனம் கிட்டவில்லை. இங்கு வந்து சுயம்பு தானுமாலியன் லிங்கத்தை கண்டதும் அவன் தூய்மையடைய ஆரம்பித்தான். தினசரி பூஜைகள் தொடர்ந்து அந்த லிங்கத்திற்கு செய்து வர அவன் சாப விமோசனம் கிட்டி பழைய உருவை மீண்டும் அடைந்தான். சுசி என்றால் தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். அன்று முதல் தினமும் அர்த்த ஜாமத்தில் இங்கு வந்து இந்திரன் பூஜைகள் செய்து தன் நன்றி கடனை வெளிப்படுத்தி வருகிறார். ஒரு மனிதனின் முதல் எதிரியானது காமம். அதை வெற்றி கொள்ளாவிட்டால் அவனால் சுசி அதாவது தூய்மை அடைவது இயலாது. மனிதனை தேவனாக உயர்த்தும் தகுதி வாய்ந்தது சுய ஒழுக்கம். அவனை மிருகத்துக்கும் கீழ் அதல பாதாளத்தில் தள்ளுவது காமம். ஆகவேதான் காமம் மனிதனின் சத்துரு அதாவது எதிரி என்று பல அத்தியாயங்களில் பகவத்கீதையில் வருகிறது. இந்த உண்மையை உலகுக்கு உணர்த்த, கற்பின் மகிமையை எடுத்துரைக்க மும்மூர்த்திகள் மூவரும் இணைந்து ஒரு நாடகமாடினர். எதற்காக? அதில் உள்ள படிப்பினையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான். இங்குள்ள ஞானாரண்யத்தில் ஆசிரமம் அமைத்து அத்திரி முனிவரும் அவர்தம் மனைவி அனுஷியாவும் தவ வாழ்வு மேற்கொண்டு இருந்தனர். இல்லறத்தில் இணைந்து வாழ்ந்தாலும் நல்லறமான தூய்மையான வாழ்வு வாழ்ந்த அனுஷியா தவவன்மை மிக்கவராக மாறினார். கணவரை கடவுளாக மதித்து போற்றி பணிவிடைகள் செய்து வந்தார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பார்கள். அவர் ஒருமுறை முப்பெரும் தேவியரான
சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் பார்வதி அன்னையரிடம் சென்று ஈரேழு உலகிலும் கற்பு நெறியில் சிறந்தவர் அனுஷயா தேவி என்று கூற தேவியர் அதை மறுத்தனர். இதை உணர்ந்த முப்பெரும் மூர்த்திகளான பிரம்மா, மகாவிஷ்ணு மற்றும் ஆதிசிவன் கற்பின் மகிமையை உலகுக்கு உணர்த்த இந்த நாடகம் ஆடினர். மூவரும் தங்கள் தேவியரிடம் அதை நிரூபிப்பதாக கூறி அந்தணர் வேடம் புனைந்து அத்திரி முனிவரின் ஆசிரமம் சென்று பிஷை யாசித்தனர். ஆசிரம தர்மப்படி அவர்கள் மூவரையும் அத்திரி மகர்ஷி வெளியே சென்றிருந்தபடியால் உள்ளே அனுமதித்து இலை போட்டு அன்னம் பரிமாற எத்தனித்த அனுஷியாவிடம் அவர்கள் ஒரு நிபந்தனை, அதற்கு சம்மதித்தாலே நாங்கள் உணவு உட்கொள்வோம் என்றனர். என்னவென்று கேட்க, நாங்கள் ஆடை அணிந்தவரால் உணவு பரிமாறப்படும் என்றால் அதை உண்ண மாட்டோம் என்றனர். கற்புக்கனலான அனுஷியா தேவி கன நேரத்தில் வந்தவர்கள் மும்மூர்த்திகள் தன்னை சோதிக்கவே வந்துள்ளனர் என்பதை உணர்ந்து கொண்டார். மூவரையும் பச்சிளம் குழந்தைகளாக மாற்றி பாலூட்டி சீராட்டி தொட்டிலில் இட்டு வளர்க்க ஆரம்பித்தார். அத்திரி மகர்ஷியும் நடந்தது அறிந்து இதற்கு அனுமதித்தார். தங்கள் கணவர்கள் திரும்பி வராதது கண்டு அதிர்ந்த முப்பெரும் தேவியரும் அவர்கள் பச்சிளம் குழந்தைகளாக அனுஷியா ஆசிரமத்தில் வளர்த்து வருவது கண்டு திடுக்குற்றனர். மூவரில் யார் தங்கள் கணவர் என்று கூட அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை. இங்குள்ள தலவிருட்சமான கொன்றை மரத்தடியில் தங்கள் தவறை உணர்ந்ததாகவும் தங்கள் கணவர்களை திருப்பி தருமாறும் வேண்ட அனுஷியா தேவியும் அவ்வாறே உருமாற்றி மும்மூர்த்திகளை அவர்களுக்கு திருப்பி அளித்தார்கள். அவர்கள் எப்போதும் இங்கு தங்கி அருள்பாலித்து மக்களை ரட்சிக்க வேண்டும் என்று அத்திரி அனுஷியா தம்பதியர் வேண்ட அவர்களும் அவ்வாறே தானுமாலியன், அதாவது தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா என்ற திருநாமம் கொண்டு சுயம்பு உருவில் இங்கு அருள் பாலிக்கின்றனர். மும்மூர்த்தி உருவங்களும் மூலவர்களாக இங்கு தினசரி சிவலிங்க கருவறைக்கு முன்னால் பூஜிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தூய்மை, அதாவது தவ வாழ்வுக்கே முதலிடம் என்பதால் சுசீந்திரம் என்று இந்த ஊருக்கே பெயர் விளங்க பெற்று வருகிறது. அடுத்து நாசிக் நகரில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்க கோவில் தல வரலாறுக்கு வருவோம். இது இந்தியாவின் மிக நீளமான புனித நதியான குடாநாட்டு கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் அமைந்துள்ளது. அதுவே புனிதமான குஷாவர்த்த குளம் ஆகும். இங்கு வரும் மக்கள் இப்புனித நீரை பூஜைகள் செய்து வணங்குகின்றனர். இங்குள்ள லிங்கம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய 3 கடவுளரின் முகங்களுடன் அமைந்திருப்பது தனித்துவமான சிறப்பு ஆகும். மற்ற ஜோதிர்லிங்கங்களில் இவ்வாறு இல்லாமல் சிவனே லிங்கம் என்று வணங்கப்பட்டு வருகின்றன. இக்கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் பிரம்மகிரி, நீலகிரி மற்றும் சலகிரி ஆகிய 3 மலைகளுக்கு இடையில் அமைந்து உள்ளது. கோதாவரி நதியின் 3 மலங்கள் பிரம்மகிரி மலையிலிருந்து தோன்றின. அந்த 3 மலங்களே முப்பெரும் தெய்வங்கள் ஆகும். கோவிலின் முதன்மை தெய்வமான திரியம்பகேஸ்வரரின் லிங்கத்தில் ஆவுடையார் மட்டுமே உள்ளது. லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் உரல் போல் பள்ளமாக உள்ளது. இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகளை குறிக்கும் 3 சிறு லிங்கங்கள் உள்ளன. இவையே பிரம்மா, மகாவிஷ்ணு மற்றும் ருத்ரனை குறிக்கின்றன. நாள்தோறும் இந்த ஆவுடையார் குழி மேல் ஒரு முகம் கொண்ட வெள்ளி கவசமோ அல்லது 3 முகம் கொண்ட கவசமோ சாத்தப்பட்டு வழிபாடு நடத்தப்பெறுகிறது. சிறப்பு நாட்களில் 5 முக தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது. சிவபெருமானின் கிரீடம் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 4 முதல் 5 மணி வரை காட்டப்படுகின்றது. முழு கருங்கல் கோவிலும் அதன் அழகிய கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றது. கோதாவரியின் 3 மலங்கள் பிரம்மகிரி மலையிலிருந்து தோன்றின. இதில்தான் சூட்சுமமானது அடங்கியுள்ளது. தல வரலாற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு இறுதியாக இந்த மூலத்தின் விளக்கத்திற்கு நாம் வருவோம். இங்கும்
கௌதம மகரிஷியும் அகல்யாவும் வருகிறார்கள். இவர்கள் வாழ்ந்தது பிரம்மகிரி மலையில் ஆகும். இங்கு ஒரு சமயம் நாட்டில் 24 ஆண்டுகள் கடும் பஞ்சம் நிலவியது. அப்போது முனிவர் தனது தவ வன்மையாலும் யாகங்கள் ஹோமங்களாலும் பிரம்மகிரிக்கு மழை வரச் செய்து செழிப்பாக்கி பயிர்களை பயிரிட்டு பசியால் வாடிய மக்கள் மற்றும் தவசிகளுக்கு உணவளித்து வந்தார். இதனால் அவர் புகழ் நாடெங்கும் பரவியது. இதனால் அவர் மேல் பொறாமை கொண்ட மற்ற முனிவர்கள் ஒரு மாய பசுவை உண்டாக்கி அவர் பயிர்களில் மேய செய்தனர். அவர் தர்ப்பை புல்லால் அதை விரட்ட அது இறந்தது போல் நடித்தது. அவர் பசுவதை செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பு அளித்தனர். கௌதம முனிவர் சிவபிரானை வேண்ட அவர் இறந்த பசுவை உயிர்ப்பித்து நாட்டின் பஞ்சம் எப்போதும் நீங்க தனது ஜடாமுடியிலிருந்து சிறிது கங்கை தீர்த்தத்தை எடுத்து தந்தார். ஆகவே இது தட்சிண கங்கை என்று பெயர் பெற்று விளங்குகிறது. அது ஞான தீர்த்தம் ஆதலால் அதிலிருந்து பெருகி வந்த கோதாவரி ஆற்றில் நீராடிய மற்ற முனிவர்களும் தங்கள் வன்மமிக்க தோஷம் நீங்க பெற்று மக்கள் பஞ்சம் தீர்க்க கோதாவரி ஆற்றை தந்த கௌதம மகரிஷியையும் ஆதிசிவனையும் பலவாறு போற்றி துதித்தனர். அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மும்மூர்த்திகளாக 3 மலங்களாக தோன்றி பின் ஒன்றாக இணைந்த உருவில் உயர் சக்தியாக தோன்றிய ஆதிசிவன் சதாசிவமாக ஓர் உரு கொண்டு இங்கு ரட்சித்து வருகின்றார். மும்மூர்த்திகளின் முழு வடிவமே ஆதிசிவமான சதாசிவம் ஆவார். இவரை சித்தர் சிவவாக்கியர் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும், ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதியான மூவரும், ஆன அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும், ஆன அஞ்செழுத்துள்ளே அடங்கலாவலுற்றதே என்று கூறுகிறார். நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தில் அண்ட அகண்டம் தோன்றி அடங்கும். ஆதியான ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும் அடங்குவர். அகாரம் மகாரமாகிய ஒளியும் இருளும் இறையும் மாயையும் உள்ளன என்கின்றார். ஆதிபிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமல தளர்விசையானும் சோதிக்கில் 3ம் ஒன்றெனார் பேதித்துலகம் பிணங்குகின்றாரே என்கிறார் மகான் திருமூலர். மும்மூர்த்திகளின் தொழில்கள் வேறுபட்டு இருந்தாலும் அவர்கள் தங்களை உருவாக்கிய சதாசிவத்தின் தொடர்ச்சியாக ஒன்றுபட்டே இருக்கின்றார்கள் என்பது புரியாமல் மக்கள் இவர் பெரியவர் சிறியவர் என்று புரியாமல் பிதற்றுகிறார்கள் என்கிறார். ஆக மும்மூர்த்திகள் இவ்வாறு இணைந்து ஒன்றுபட்டு காட்சியளிப்பது தங்களை உருவாக்கிய ஆதி சதாசிவத்தின் தன்மையை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் உண்மையை உலகிற்கு எடுத்துரைக்கவே. அவர்கள் அருவுருவான லிங்கத்தின் தொடர்ச்சியே அன்றி உரு கொண்டவர்கள் அல்லர். தோன்றா துணையாக புகழ் கொண்டவர்கள் என்பதையே மும்மூர்த்திகள் சுயம்பு லிங்கங்கள் தங்கள் மகிமையாக உலகத்திற்கு எடுத்துரைக்கின்றன. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.